கிரேட் மார்னிங் சோல்ஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசுவலாக வந்து நம்ம நிறையா சினிமா படத்துலலாம் என்ன பார்த்துருப்போம்னா, அப்படியே கடவுளை பயங்கரமாக உருகி உருகி வேண்டும் போது கடவுள் வந்து அவரே காட்சி தருவார். அப்படி இல்லைன்னா யார் மூலமாவது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கஷ்டத்தை வந்து தீர்க்கிறதுக்கு எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து நம்மளுக்கு ஏதாவது வந்து பயங்கரமாக உதவுவார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒரு மாதிரி மேஜிக்கல் மூமெண்ட்ஸாக தான் நம்ம பார்த்து பார்த்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பயங்கரமாக இந்த இறை வழிபாடு இறைவனை வந்து நம்மளுக்குள்ளே உணர்ந்து அந்த வழியில் போகும்போது ஏதோ ஒரு மேஜிக்கல் ஜீனி மாதிரி எதுவும் நம்மளுக்கு வந்துடும். அப்போ அலாவுதீனுக்கு ஒரு ஜீனி கொடுக்குற மாதிரி அவர் வந்து வந்து நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்தையும் தீர்ப்பாரு அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட்டு எஸ், அது ஹேப்பன் ஆகுது. ஆனா அது எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலாவுதீன் ஓட பூதம் இருக்குது இல்லையா? அந்த விளக்க தேய்ச்ச உடனே வெளியில அந்த பூதம் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அது செய்யும்ல. அது மாதிரி எங்க ஆக்சுவலா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்டுல தான் வந்து அந்த மாற்றத்த வந்து இறைவன் வந்து குடுக்குறாரு. அந்த மனசு, புத்தி இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ளார தான் அந்த அந்த ஜீனிய வந்து நல்லது பண்ணக்கூடிய அந்த ஜீனிய வந்து நம்மகிட்ட வந்து அவர் புகுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா, நம்ம என்ன நெனைப்போம், நம்ம வந்து பயங்கரமா இந்த வழியில போகும்போது, நம்ம சூழ்நிலைகள்லாம் மாறும். நம்ம சூழ்நிலைகள் மாறுன பிறகு நம்ம மனசும், மைண்டும் அதுக்கேத்த மாரி மாறும்னு நம்ம நெனைப்போம். ஆ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்ல நல்ல விஷயமா நடக்கும். பயங்கரமா மேஜிக்கலா எல்லாமே நடக்கும். அது நடக்க நடக்க நம்மளோட மைண்ட் மாறும் அப்படின்னு நெனைப்போம். நம்ம மைண்ட்ல வந்து நெறைய கவலைகள், அப்புறம் இன்செக்யூரிட்டீஸு, ஆ ஃபியரு, பயம் இதெல்லாம் இருக்கும். வெளியில சிச்சுவேஷன் மாற மாற நம்ம மாறுவோம் அப்படின்ற மாதிரியான ப்ராசஸ் தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த தியானம் பண்றது மூலமாவும், இந்த மாதிரி டீப்பா வந்து ஸ்பிரிச்சுவலா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது மூலமாவும், மத்தவங்களுக்கு நல்லது பண்ணி அந்த நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கம்பேஷனு, அந்த கருணை அதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து டெவலப் பண்ணி, அது மூலமாவும் ஒரு நாலேட்ஜ் குடுக்குறது மூலமாவும், ஃபர்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலா அவர் வந்து நம்ம மைண்ட தான் மாத்துறாரு. நம்ம மைண்ட் மாற மாற நம்மளோட உலகமும் நம்மளை சுத்தி உள்ள உலகமும் மாறுறத தான் நான் வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது ஏன் இவ்வளோ தூரம் சொல்றேன் அப்படின்னா, என்னோட லைஃப் வந்து அப்படியே என்னைய அப்படியே கடவுள் தூக்கிட்டு போய் வேற எங்கேயோ வைக்கல. நான் இந்த பாதையில வந்த பிறகு டோட்டலா என்னோட சிச்சுவேஷனே மாத்தி ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துல போய் வைக்கல. அதே ஆளுங்க தான், அதே சேலஞ்சஸ் தான், அதே சிச்சுவேஷன் தான் எனக்கு வந்து ரிப்பீட் ஆச்சு. ஆனா, நான் ஹேண்டில் பண்ற விதம் மட்டும் தான் மாறி இருந்துச்சு. நான் ஏன் டிஃபரெண்ட்டா ஹேண்டில் பண்றேன் அப்டின்னா, நான் அத பார்க்குற பார்வையே மாறிருச்சு. அது எனக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல. வர்ற இது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளமாவே தெரியாம, ஒண்ணு அத நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நெனப்பேன். இல்லன்னா அந்த பிரச்சனை ஏன் வருதுன்றதுக்கான டீப் ரீசன் வந்து எனக்கு புரிஞ்சிரும். நான் வந்து அந்த எமோஷனலா வந்து ஒரு மாதிரி பயத்துல, இல்ல ஒரு ஃபியர்லயும், இல்லன்னா என்னோட கோவத்திலயும் நான் அத பார்க்காம, அதுக்கு மீறி இது ஏன் எனக்கு கோவம் வருது? இது கோவம் வர்றதுக்கு பின்னாடி எனக்குள்ள என்ன, அப்ப நான் என்ன தப்பு பண்றேன்? எனக்கு ஏன் இது கோவம் வரணும்? அப்படின்ற மாதிரி என்ன பத்தி வந்து நான் வந்து ரொம்ப திங்க் பண்ணி, இது வந்து சரியில்ல. இதுக்கு நான் இப்படி அப்ரோச் பண்ணக்கூடாது. நான் இறைவன் கிட்ட முழுமையா சரணாகதி அடைஞ்சிருக்கேன்னா, நான் இந்த விஷயத்த வந்து நான் இப்படிதான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, முதல்ல எனக்கு புரியுது. என் மைண்ட் பார்க்குற பார்வையே, அதாவது அந்த பர்சீவ் பண்றோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? நம்ம மனசு வந்து அத பார்க்குற விதமே வந்து மாறிடுது. பார்க்குற விதம் மாறிடுச்சுன்னா, கண்டிப்பா என்ன ஆகும்? நம்ம வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம ஹேண்டில் பண்ற விதம் வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து உள்ள இருந்து இன்ட்யூஷன்ல நம்மளுக்கு சொல்ற ஒரு விதமா இருக்கும். அப்படி இல்லன்னா, நம்மளுக்கு யாராவது குரு இருப்பாங்க. நம்மளுக்கு அத யோசிக்க தோணல அப்படின்னா, அந்த குருவோட ஹெல்ப்போட அத வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிருவோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மேஜிக்கலா மாறுறத நான் பார்க்குறேன். ஏன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சிச்சுவேஷன நான் ஏனோ தானோன்னு ஹேண்டில் பண்ணி, அந்த மொமெண்ட்டுக்கு அத சப்ரஸ் பண்ணி வச்சிருப்பேன். திரும்பி அகைன் அது நடக்கும். அகைன் அது நடக்கும். ஒவ்வொரு தடவ நடக்கும்போதும் எனக்கு வந்து ஒரு டேமேஜ் நடந்துட்டே இருக்கும். வேறஸ் இந்த வழியில வரும்போது, நான் அத புரிஞ்சுக்கிற விதமும், நான் பார்க்குற பார்வையும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டீப் மீனிங்கும் எனக்கு புரியும்போது, நான் வந்து ரொம்பவே வொண்டர்ஃபுல்லா அத ஹேண்டில் பண்ணி, அதோட எனக்கு அதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷன் எனக்கு வரவே வராது. நான் அத சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்டின்னா, திரும்பி எனக்கு வரவே வராது. ஒரு 10 வருஷமா திரும்பி வந்துட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன் கூட அப்டியே மாயமா மறைஞ்சு போறத பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டேன் நானு. அதுதான் உண்மையிலே ரியல் மேஜிக். இப்போ கடவுள் வந்து நம்ம சூழ்நிலையவே டோட்டலா ஒரு பட்டன் அமுத்துன மாரி மாத்துனாருனா கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம அத புரிஞ்சுப்போமான்னு தெரியாது. என்ன அதே சூழ்நிலை, அதே மனிதர்கள், அதே பிரச்சனை. ஆனா நான் வந்து
வந்து வேற மாரி பிஹேவ் பண்றேன். நான் வேற மாரி பிஹேவ் பண்ண உடனே, நான் வேற மாரி ட்ரீட் பண்ண உடனே, அது மறைஞ்சு போதே! அப்ப கடவுள் எங்க நம்மளுக்கு வேலை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புத்தியில இருந்து தான் வேலைய ஆரம்பிக்கிறாரு. நம்ம மைண்ட தான் அவர் வந்து சரி பண்றாரு. நம்ம மைண்ட சரி பண்ணிட்டு, அவர் பாட்டுக்கு 2 வேடிக்கை பார்க்குறாரு. மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம தான் பண்றோம். ஸோ இத நெனச்சு நெனச்சு நான் எப்பவுமே ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா, அடுத்தடுத்து ஒவ்வொரு சேலஞ்சஸ் வர வர அத நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பார்த்து, என்னோட ஓல்டு வெர்ஷனுக்கும், என்னோட இப்ப புது வெர்ஷனுக்கும் வந்து கம்பேர் பண்ணுவோம்ல நம்ம. கம்பேர் பண்ணும்போது, இன்னும் வந்து இறைவன் மேல பயங்கரமான ஒரு அன்பும், அப்படி ஒரு அட்டாச்மென்ட்டும் வருது அவர் மேல. ஒரு டிவோஷனு எல்லாமே வந்து கலந்து அத என்ன ஒரு டெய்லி மொமெண்ட்ஸே வந்து ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா மாறிருச்சு. அப்ப இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நான் இருக்கும்போது, இப்ப அவரு வந்து அ இந்த டிசையர்ஸ் அதாவது ஐம்புலன்கள அடக்குற அந்த சாப்டர்ஸ்ல மைண்ட் பத்தி இந்த 2 சாங் வந்து குடுத்துருக்காரு. அது மூலமா உங்களுக்கு வந்து மைண்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு, அத நம்ம வந்து இந்த வழியில வந்தா நம்ம மைண்ட் எப்படி மாறும், இந்த வழியில வராம இருக்கும்போது அந்த மைண்ட் வந்து நம்மள என்னலாம் பண்ணுது அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நெனச்சு நான் அந்த 2 சாங்ஸ சூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம சாங்க்கு போலாம். சாங் நம்பர் 2029. எண்ணிலி இல்லி அடைத்த அவ்விருட்டரை எண்ணிலி இல்லியோடு ஏகில் பிழைத்தரும் எண்ணிலி இல்லியோடு ஏகாமை காக்குமேல் எண்ணிலி இல்லதோடு இன்பமது ஆமே. ஃபர்ஸ்ட் லைன்ல எண்ணிலி இல்லி அடைத்த அவ்விருட்டரை, அதாவது எண்ணிலி அப்படின்னா எண்ணம் இல்லாத அப்படின்னா நம்ப நெறைய எண்ணங்கள் இருக்கக்கூடியது அப்படின்றது தான் சொல்லி கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ரூமா. இல்லின்றது ஒரு ரூம்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ரூம அடைத்த அவ்விருட்டறை. அந்த ரூம் வந்து குளோஸ்டா இருக்கு. ரொம்ப இருட்டா இருக்காம். அப்ப நம்மளோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, பயங்கரமான ஒரு இருட்டு அறை. அந்த இருட்டு அறைய வந்து பயங்கரமா பூட்டி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளார கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு அந்த டிசையர்ஸ் இருக்குது இல்லையா? அம் ஹிடன் டிசையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கே நம்மள பத்தி தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட ஆசைகளும், எண்ணங்களும் கலந்து நம்ம மைண்ட் வந்து ஒரு டார்க் ரூம் மாரி இருக்காம். அந்த டார்க் ரூம் வந்து பயங்கரமா குளோஸ்டா இருக்காம். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் லைன்ல எண்ணிலி இல்லியோடு ஏகில் பிழைத்தரும். அப்ப இந்த மாதிரி வந்து கவுண்ட்லெஸ் எண்ணங்கள், கவுண்ட்லெஸ் டிசையர்ஸ் இருக்கக்கூடிய அந்த மைண்ட் ரூம்ல, அ செல்லும்போது, ஓடு ஏகில் அப்டின்னா, அது கூட போகும்போது நெறைய தவறு வரும் அப்டின்னு சொல்றாங்க. அதாவது உனக்கு அது வந்து ஒரு இருட்டறை. அந்த இருட்டறைக்குள்ள நம்மளால வந்து அத பார்க்கவே முடியாது. என்ன பார்க்க முடியாது? அது எப்படி இருக்கும்? அது நல்லதா? கெட்டதா? எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அந்த இருட்டறைக்குள்ள நம்ம இருக்கோம். நம்ம அந்த எண்ணங்களோடயே சேர்ந்து நம்மளும் டிராவல் ஆயிக்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா ஒரு இருட்டு ரூம்க்குள்ள நெறைய பொருட்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம நடக்கும்போது என்ன ஆகும்? கண்டிப்பா தடுமாறுவோம். நம்மளுக்கு அடிபடலாம். நம்மளுக்கு காயம் வரும். என்ன வேணா நடக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோமா. அ அந்த எண்ணங்களோட வந்து நம்ம போகும்போது, கண்டிப்பா வந்து நெறைய வந்து தவறு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எண்ணிலி இல்லியோடு ஏகாமை காக்கும் மேல். அதாவது அந்த எண்ணங்களோடு வந்து போகாம இருந்தா, நம்மள நம்ம காப்பாத்திக்கிட்டோம்னா, அதுதான் அந்த 3வது லைன். ஏகாமை அப்டின்னா, நம்ம வந்து சேராம இருக்கிறது. அதோட டிட்டாச்மென்ட்டா இருக்கிறது. அப்படி இருந்து நம்மள நம்ம புரொடெக்ட் பண்ணும்போது, எண்ணிலி இல்லதோடு இன்பம் அது ஆமே 4வது லைன்ல. அதாவது அவங்களோட வந்து ஜாயின் பண்ணாம இருந்து, நம்ம வந்து பயங்கரமா வந்து சந்தோஷத்த அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பாட்டு மூலமா என்ன சொல்றாருன்னா, நம்ம மைண்ட பத்தி சொல்றாரு. நம்ம மைண்ட் வந்து அத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்குள்ளார அவ்ளோ எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும். அவ்ளோ டிசையர்ஸ் ஓடிட்டுருக்கும். நம்ம அது கூடவே நம்ம வந்து பிளைண்டா இருந்தோம்னு வைங்களேன், பிளைண்டுன்னா நம்ம மைண்டும் நம்மளும் ஒண்ணு தான் நெனச்சுக்கிட்டு நம்ம அது போற வழியில போய்க்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் கூட கான்ஷியஸா இல்லாம. இல்ல இது நம்ம கிடையாது. நம்ம மைண்ட் தான் இந்த மாரி கண்டபடி நம்மள சிந்திக்க வைக்குது. நம்ம வந்து பொறுமையா, நிதானமா நம்ம இறைவன வந்து இறைவனோட காலடிய புடிச்சுக்கிட்டு, என் மைண்ட் பேச்ச என்னால கேட்க முடியாது. நீங்க என்னைய வழிநடத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டர் ஆகும்போது தான், மைண்ட் எந்த தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் குடுக்குதுன்றத நம்மளால திங்கே பண்ண முடியும். யார பத்தியாவது நெகட்டிவா திங்க் பண்ணுவோம். சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம டிசப்பாயிண்ட் ஆவோம். அது ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அது அவ்ளோ பெரிய விஷயம் கிடையாதே! நம்ம டிசப்பாயிண்ட் ஆற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதே! அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். ஆனா, அந்த ஒரு நிமிஷம் டைம வந்து நம்ம நம்ம வந்து குடுக்கவே மாட்டோம். அப்படியே மைண்ட் போற போக்குலயே நம்மளோட என்டையர் பாடியும் சரி, நம்மளோட ஆக்டிவிட்டீஸும் சரி, நம்மளோட வேர்ட்ஸும் சரி, நம்மளோட ஆக்ஷன்ஸும் சரி, எல்லாமே அது நோக்கிலேயே நம்ம போகும்போது, அப்பதான் நம்ம நெறைய கர்மா கிரியேட் பண்றோம். அதே மாரி நம்மளையும் நம்ம வந்து கஷ்டப்படுத்திக்கிறோம். அடுத்தவங்களுக்கும் நம்ம கஷ்டம் குடுக்குறோம். இதான் நடக்கும். அப்ப இப்படி போகாம நீ வந்து
நில்லு. அது உன்னைய புடிச்சு இழுத்துட்டு போகாம, நீ பொறுமையா நிண்டு, நீ வந்து அது இஷ்டத்துக்கு போகாம, நீ உன் இஷ்டத்துக்கு அத வந்து நீ கூட்டிட்டு போ. அத கண்ட்ரோல் பண்ணி இப்போ ஒரு டாக் வந்து நம்ம வீட்ல வளர்க்குற டாக் வந்து நம்ம போறோம், வெளியில கூட்டிட்டு போறோம்னா, அது அது இஷ்டத்துக்கு இழுக்க தான் செய்யும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அத எங்க கூட்டிட்டு போணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது போற இடத்துல அது நம்மளுக்கு ஓகேனா மட்டும் தான் நம்ம அது கூட போவோம். அப்படி இல்லன்னா நம்ம தான் அத வந்து டைரக்ட் பண்ணுவோம். அப்படிதான் வந்து நம்ம மைண்ட பண்ணணும். அப்படி பண்ணாம நம்ம வந்து அது இஷ்டத்துக்கே போறனால தான் நம்ம வந்து ரொம்ப சஃபர் ஆகுறோம் அப்படின்றத அவரு இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு.